அப்பா. இயேசுவே, எல்லா கரங்களை உயர்த்தி தேவன் செய்த நன்மையை சொல்லி துதிப்போமா. ஹல்லேலூயா. மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி அப்பா. பள்ளத்து
பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுவே. அக்கினியா இறங்கணுமே, எல்லா வாய்களை தந்து உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. சந்தர வாயில தரங்க, வாயில தரங்க. ஓ ரபா பாபா பாபா பா. ஓ சந்த ரக வாய திறந்து கரங்களை தட்டி ஓ நன்றி நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் தயவு செய்து முடியாதவங்க கீழே உட்கார்ந்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தேவை. நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க, இது மாதிரி நாட்கள்ல நம்ம எவ்வளோ பரிசுத்த ஆவியானவரை உள்வாங்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு பாதுகாப்பு. அவர் நம்மளுக்குள்ள வந்துட்டாவும் போதும். தயவு செய்து உங்க மேல வரலன்னா கூட கேளுங்க. நீங்க கண்ணை மூடினா தான் வருவாரு. கண்ணை மூடணும். உண்மையா இந்த நாளில் உலக ஜனங்க மக்கள் எவ்வளோ கொண்டாடினுக்கிறாங்க. நீ கர்த்தருடைய பிள்ளைகள் வரத்துக்கு பெரிய கஷ்டப்படுறாங்க. வர முடியல. ஆண் வரல, பெண் வரல, பெருசா எடுத்துக்கிறது இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய நாம ஏன் தெரியுமா புறஜாதிகள் மத்தியில் உயர்த்தப்பட மாட்டுது? கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரை துதிக்கிறதுக்கு பெருசா எடுத்துக்கிறது இல்லை. 9 மாசங்கள் எத்தனையோ விபத்துல கர்த்தர் நம்மளை காப்பாத்திருப்பாரு. எத்தனையோ வியாதியில கர்த்தர் நம்மளை காப்பாத்திருப்பாரு. ஆனா விபத்தாயிட்டா கர்த்தர் எங்கன்னு கேட்போம். ஆனா அந்த ஆத்மா கர்த்தரை துதிக்கிறதுக்கு நிற்காது. வியாதி வந்துட்டா எனக்கு இந்த வியாதியை வந்துச்சு நான் சபைக்கு போறேன்னு கேட்கும். ஆனா அந்த ஆத்மா வீட்டுன்னு வந்து கர்த்தரை துதிக்க வைக்க மாட்டோம். உண்மையாவே சொல்லணும். இன்னைக்கு என்னத்துக்கு நம்ம இந்த நேரத்தை இந்த 1ஆம் தேதி எதுவும் கொஞ்ச நேரத்தை எடுத்து ஏன் தெரியுமா கர்த்தரை துதிக்கிறோம்? உங்க பாதுகாப்புக்கு தான். உங்க மாம்சத்துல ஆவியானவர் வரணும். ஆவியானவர் வரணும். நல்லா தெரிஞ்சுங்க. 2 காரியங்குது. மாம்சத்துக்கேற்ற காரியம் பிசாசி, ஆவிக்கேற்ற காரியம் கர்த்தருடைய ஆவியானவர். ஆவிக்குரிய காரியத்தில் நம்மளை நிரப்பணும்னா கர்த்தருடைய ஆவியானவரால் தான் முடியும். மாம்சத்தில் பிசாசி நம்மளை நிரப்பணும்னா உலகத்துக்குரிய காரியத்திலேயே நம்மளை வந்து முழுமையாக கொடுக்க அதுதான் வரும். நம்ம எதை உள்வாங்கிறோமோ அதுதான் நம்மளுக்குள்ள இருக்கும். இப்போ இந்த காலையில் எதை உள்வாங்க வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு தேவை. தயவு செய்து நீங்கள் ஒருத்தரும் இது பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அப்படி திரும்பி போகிறதுக்காக இந்த இடம் வேணாம். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. உங்கள் சரீரத்தில் கட்டப்பட்டுக்குது உடம்பு. இன்னைக்கு அந்த உடம்புல இருக்கிற கட்டெல்லாம் உடைக்கணும். இந்த முதுகில் இருக்கிற கட்டை உடைக்கணும். காலில் இருக்கிற கட்டை உடைக்கணும். கையில் இருக்கிற கட்டை உடைக்கணும். நீங்கள் யாரை போல இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க இல்லை, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. உங்களை ஆண்டவர் வந்து உண்மையாக இன்னைக்கு விடுதலை தர வந்திருக்கிறாங்க. அவர் தான் நம்ம தெய்வம். அவர் தான் உண்மையான தெய்வம். அதனால தயவு செய்து உங்கள் எண்ணங்கள் முழுவதும் வேற எங்கேயும் அனுப்பாதீங்க.
வேற எந்த இடத்துக்கும் உங்கள் எண்ணங்களை அழுக்கழிக்காதீங்க. கத்தர் கடை கொடுங்க. நான் முடிக்க போகிறேன். கத்தர் ஆவி என் மேல் அசைவாடிட நான் தாவீதை போல துதிப்பேன், தாவீதை போல பாடுவேன். அந்த பாட்டை பாடலாம். அதே போல் தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணீரை தருவார். உட்காந்துருங்க, தயவுசெய்து உட்காந்துருங்க. நான் முடிக்க போகிறேன். இந்த பாட்டை நம்ம உண்மையாக கேட்போம். ஆவியானவரே, எங்களுக்கு நீங்கள் தேவை, எங்களுக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். நன்றி நன்றி நன்றி. கை தட்டுமா. கர்த்தர் ஆவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன், பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன், பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன். ஆவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் ஆவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன், பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் தட்டுவேன். கர்த்தராவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் தட்டுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். இப்போ நம்ம வசனத்துக்கு போகிறோம். என்கிட்ட கர்த்தர் பேச சொன்னது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மறக்கல, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். உங்களை கர்த்தர் மறக்கல தெரியுமா? உங்க கஷ்டத்தை பார்த்து நீங்க என்ன சொல்லலாம்னா, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நாங்கள் எங்க நல்லா இருக்கிறேன் சொல்லலாம். இல்லை, ஏசப்பா கட்டாயமாக உங்களை மறக்கல, நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, ஏசப்பா உங்களை மறக்கல, நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. சொல்லுங்க, உண்மையை நம்ம சொல்லணும். ஏசப்பா உங்களை மறக்கல, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்போ பைபிள் சொல்லுது என்னன்னா, என்கிட்ட பேசுறது, மனுஷாலே நம்மளை மறந்துடுவாங்க, ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார். அல்லேலூயா. அவன் நம்ம பார்ப்போம், திருப்பி அந்த வசனத்தை பார்ப்போம். இஸ்ரவேலே, நீ என்னிலும் மறக்கப்படுவதில்லைன்றார். ஆமே. ஆனால் நம்ம அவர் நம்மளை மறக்காத இருக்கணும்னா, உண்மையாகவே நம்ம அவரை பார்க்குற பிள்ளைகளாக மாறணும். ஆமே. அவரை பார்க்கணும். இப்போ நம்ம சில பேர் மனசாலேயே தான் பார்த்துன்னு இருப்போம். அல்லேலூயா. அவன் இங்கே சொல்லுது, ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் 21 கீழே, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னிலும் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அது கீழே வாசிங்க. 22, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை அகற்றிவிட்டேன். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு உண்மையாக பாருங்க, நம்மளுடைய சில குற்றங்கள் குறைகள்
நம்மளை தொடர்ந்து தொல்லை கொடுத்துனே இருக்கும். இங்கே சொல்கிறாரு, அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்ப, உன்னை நானே மீட்டு கொண்டேன்றாரு. என்னிடத்தில் திரும்ப. அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்பணும். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இங்கே சொல்கிறார், கீழே நீங்கள் பாருங்கள், வானங்களே கலித்து பாடுங்கள். வானங்கள் என்ன பண்ணணுமா? பாடணுமா? ஆமென். வானங்களை கலித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். வானங்கள் வந்து பாடணுமா, பூலோகம் வந்து ஆர்ப்பரிக்கணுமா? நீங்க எங்க ஆர்ப்பரிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்ன சொல்லுது? வானம் பாடுதான். வானம் என்ன பண்ணுதான்? கர்த்தரை பாடுதான். பூமி என்ன பண்ணுதான்? எங்க ஆர்ப்பரிக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க, ஆர்ப்பரிக்கிறது என்னன்னா? அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தரக்கணும். அப்ப பூமி ஆர்ப்பரிக்குது, வானம் பாடுது. ஏன்? அவர் எங்களை மறக்காத தேவன். கீழே பர்வதங்களே, காடுகளே, மரங்களே, காட்டில் இருக்கிற மரம் பாடுது. ஆமே, இங்க இருக்கிற மரம் பாடுதா? என்ன சொல்லப்பட்டுக்குது? பர்வதங்களே, பர்வதன மலை, காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரித்து முழக்கமாக கர்த்தரை கம்பீரித்து பாடுங்க. ஆமென். கம்பீரித்து முழக்கம் இடுங்கள், கர்த்தரை, யாக்கோப்பை மீட்டு கொண்டு இஸ்ரவேலை மகிமைப்படுத்துங்கன்றார். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்லா. அப்ப நம்ம உண்மையா வந்து இங்க சொல்லுது பாருங்க இந்த வசனம், உன் மீறுதல் மேகத்தை போலவும் உன் பாவங்கள் கர்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டு என்னிடத்தில் திரும்ப, நான் உன்னை மீட்டு கொண்டேன்றார். அப்போ நம்ம சில பேர் என்ன பண்ணுறோன்னா, மனுஷனுடைய எண்ணமே தான் நம்மளுக்கு இருக்குதை கண்டு தேவனை பற்றி தேவனிடத்தில் திரும்புகிறவங்கன்னா நம்ம இல்லை. அல்லேலூயா. மனுஷால நம்மளை கைவிட்டுருவாங்க, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை மறக்காத தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். தேசமே பயப்படாது. அந்த பாட்டு பாடலாமா? வானம் என்ன பண்ணுது? அவரை பாடுது. பூமி என்ன பண்ணுது? அவரை ஆர்ப்பரிக்குது. பர்வதம், காடு, மரம் என்ன பண்ணுது? கம்பீரமா முழக்கம் விடுது. ஆமென் சொல்லுங்க. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. பூமி வந்து பாடுதுன்னா, வாயை திறந்து ஆர்ப்பரிக்குதுன்னா, நம்மளாம் எவ்வளோ ஆர்ப்பரிக்கணும்? சொல்லுமா? தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ந்து. பெரிய காரியத்தை, பெரிய காரியத்தை ஆமென் போடுப்பா. அப்போ நம்ம உண்மையாக எதிர்பார்ப்போம். என்கிட்ட ஆண்டவர் சொன்னது என்னன்னா, இந்த மாசத்துல என்னை மறைவா ஏசுநாதா உந்தன் தழுவால். அப்போ அவர் தழுவால் அவருடைய தழுவில் நம்மளை நடத்தினா, ஆமென், அவர் நம்மளை மறக்காத இருக்கணும். அப்போ அவர் மறக்காத இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க? இப்போ ஒரு வீட்டில் ஒரு விருந்தாளி வராங்க, அச்சரப்பகத்துலேருந்து வராங்க, திண்டிவனத்துலேருந்து வராங்க, மதுராந்தகத்துலேருந்து வராங்க.
அல்லேலூயா. வேளச்சேரியிலேருந்து வராங்க, கும்மிடிப்பூண்டிலேருந்து வராங்க, இதுமாரி எங்கேனாந்து ஒரு இடத்துல சொந்தக்கார் வராங்க. ஆமென். அவங்கள நம்ம கவனிக்கும் போது அல்லேலூயா வந்தவொடனே அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காப்பி கொடுப்போம், அதுக்கப்புறம் டிஃபன் கொடுப்போம், அதுக்கப்புறம் எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா வந்தார், எங்கள் பெரியப்பா வந்தார், என்ன தான் பார்க்க வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா செய்தாதான் திருப்பி அவங்க ஊருக்கு போகும்போது ஒரு கிளாஸ் தண்ணினா தருவாங்க. இங்கே செய்யாத நம்ம அந்த ஊருக்குள்ளே போனோம்னா ஐயோ மெட்ராஸில் அவ்வளோ பணங்குது. அவங்க வீட்டுக்கு போனேன், கல்யாணத்துக்கு போனேன் ஒரு காரியத்துக்கு, ஆனால் ஒரு கிளாஸ் தண்ணி கூட தரலன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாதான் அவனை என்ன பண்ண மாட்டான், மறக்க மாட்டான். இல்லை சொல்லுங்களேன். இப்போ நல்லது செய்தால் தானே, இப்போ நம்ம எதனா கொடுத்துக்கினே இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, புள்ளியாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் குடும்பம் அவனால் என்ன எனக்கு என்ன சொல்ல, ஏமா அவன் பையன் வந்துக்கிறான், என்ன பண்ணிட்டான் என் பையன் எனக்கு சொல்லுவாங்க. ஏன்? அப்போ நம்ம மனுஷனை மறக்காத இருக்கணும்னா நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை செய்யும் போது தான் அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், மதிப்போம். அது போல தான் அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம கர்த்தரை துதிக்கும் போது தானே நம்மளை அவர் மறக்க மாட்டார், ஜெபிக்கும் போது தானே நம்மளை மறக்க மாட்டார். எப்பவும் நம்ம ஆண்டவரே நீ என் கூடயே இருக்கணும், என் கூடயே இருக்கணும், என் கூடயே இருக்கணும்னு சொல்லும் போது தானே அவர் நம்மளை மறக்காத தேவனாக இருப்பார். நான் சொல்கிறது புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்மளை மறக்கக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, உங்களை கர்த்தர் மறக்க மாட்டாரு, நீங்க அவரை மறந்துடாதீங்க. ஆமா, நீங்க மறந்துட, கர்த்தர் மறக்க மாட்டார், நீ மறந்துடாத. அப்ப நம்ம கர்த்தரை மறக்க கூடாது. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய செய்தி இன்னைக்கு என்னன்னா, அவருடைய தயவு உங்க வீட்டுக்கு வருமா? உங்க வீட்டுக்கெல்லாம் யார் தயவு வரப்போது? கர்த்தருடைய தயவு வரும். அப்போ நம்ம கர்த்தரை மறக்கக்கூடாது சொல்லுவோமா? அப்போ நல்லா துதிக்கணும். அதுதான் சொல்லுது, வானங்களை பாடுங்க, பூமிங்களை ஆர்ப்பரிங்க, மரங்களே பர்வதங்களே மரங்களே, காட்டில் இருக்கிற மரமா இங்கேங்களாங்க. அப்போ இங்கே இருக்கிற மரம்லாம் என்ன மரம்? மெட்ராஸில் இருக்கிற மரமா? அல்லேலூயா சொல்லுங்க. மரன்றது மனுஷன்தான் பைபிள் சொல்லுது. ஆமே, போட்டோ என்ன சட்டம்? இப்போ அதுமாரி சட்டம் அப்போ இருந்துருக்குது. இவர் எதுவும் பண்ணலை, அந்த அம்மாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு அதை தான் இப்போ நம்ம பாட்டாக பாடுறோம். ஆமென் சொல்லுங்க, பாடலாமா? அப்போ பாருங்க, கையை பிடிச்சி ஈத்துட்டு வந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இவர் நிமித்தம் வந்தது. ஒரு பெண்ணை அவன் கையை பிடிச்சி ஈத்துட்டு பொம்பளை காசில் யோசேப்பு பிடிச்சி குத்துறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனால் தேவன் யோசேப்போட கூட இருந்ததுனால அவனுக்கு சிறைச்சாலை தலைவன் இடத்துல தயவு கிடைக்க பண்ணாரு. உங்க கூட அவர் இருக்கக்கூடாதா? சொல்லுங்களேன். இங்கே பார்க்குறோம், ஆதியாகம் சோத்திரம் 39:21 கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேலே கிருபை வைத்ததுனால் சிறைச்சாலை தலைவன் இடத்துல தயவு கிடைக்க செய்தார். உங்களுக்கு கூட என்ன கிடைக்க பண்ணுவார? தயவு கிடைக்க. எது சிறையில் போல இருக்கிறீங்களா, ஜெயிலில் போல நீங்கள் அகப்பட்டுனுக்கிறீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு தயவு வரும். ஆமென் சொல்லுங்க. தயவு செய்தார்னுக்குது. அல்லேலூயா. வீட்டில் பகைக்கிறாங்க, ஆமென், வேலையில் பகைக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் யோசேப்பு கூட இருந்துனேங்கிறார். நம்ம கூட எல்லாம் அவர் வரக்கூடாதா? சொல்லுங்களேன். இந்த மாதம் எங்கள் கூட வாங்கப்பா. யோசேப்பு கூட இருந்தீங்க, அவர் உங்கள் கிட்ட வந்துட்டாரு. ஆனால் யோசேப்பு கும்பிட்ட தெய்வம் இங்கே தாங்கிறீங்க, எங்கள் கூட வாங்க. இப்போ நம்ம ஆதியாகம் பார்க்குறோம் 40ஆம் அதிகாரத்தில் இந்த இடத்துல 2 ஜெயில் கைதி மாட்டுறாங்க, ஜெயிலில் போட்டாங்க. இவரை சொல்கிறார் ஆதியாகம்
40ஆம் அதிகாரத்தில் 23. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து போயிட்டான். என்ன பண்ணா? மறந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை கூட மறந்துடுவாங்க. ஆமே. என்ன பண்ணுவாங்க? மறந்துடுவாங்க. மனுஷன் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ. இங்கே பாருங்க, அந்த வீட்டில் அண்ணன் தம்பிங்களுக்காக ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை உயர்த்துவார், உங்களெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், என் நிமித்தம் ஆசீர்வாதமாக தேவன் வைப்பாருன்னாரு. ஆனால் தூக்கி குழியில் போட்டாங்க. ஆனால் கற்று தூக்குனார். இப்போ ஒரு வீட்டில் போய் வேலை செய்தார். அவர் நிமித்தம்தான் அந்த கடை, அந்த வியாபாரம், அந்த தொழில் ஆசீர்வாதமாக இருந்தது. அமன் சொல்லுங்க. ஆனால் ஒரு பெண்ணு வந்து அவர் கையை பிடிச்சி அது நிமித்தம் அவர் ஜெயிலுக்குள்ளே போனார். அல்லேலூயா. இப்போ ஜெயிலுக்குள்ளே போயிட்டோம். அந்த இடத்துல எல்லாருக்கும் நன்மை செய்கிறாரு. யார் யார் கலங்கி இருக்கிறாங்களோ, துக்கப்பட்டுக்கிறாங்களோ, துயர முகத்தோடு இருக்கிறாங்களோ, நீ ஏன் கலங்கி நிற்கிற? ஏன் காயில் உன் முகம் துக்கமாகுது? இனி காயில் உங்களை கூட ஏன் துக்கப்பட்டுனுக்கிற? இந்த மாசத்தில் கர்த்தர் உனக்கு தயவு செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ இந்த மாசம் போன மாசம் இருந்த மாதிரி இந்த மாசம் இருக்க மாட்ட. நீ இப்போ அந்த துக்க முகத்தில் வெளியே அனுப்பி போ. சிரிச்ச முகமா இருங்க. நல்ல முகத்தை கொஞ்சம், இந்த மாசம் நான் நல்லா இருக்க போறேன், ஆண்டவர் என்னை நல்லா நடத்துவாரு. யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவன். யார் சொல்லுங்க? யோசேப்பின் தேவன் சொல்லுங்க. யோசேப்பின் தேவன், யோசேப்பின் தேவன். நீ சொன்னாதான் கர்த்தர் அவர் உன் பக்கத்தில் நிற்பாரு. அதுக்கு தான் சொல்றோம். அப்ப இங்க பாருங்க, இப்ப யோசேப்புக்கு அந்த இடத்துல விடுகாத கேட்கறாங்க. 2 பேர். ஒருத்தர் சொல்றாரு 3 நாள்ல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார்ன்றாரு. இன்னொருத்தரை பார்த்து சொல்றாரு 3 நாள்ல நீ தூக்கு போட்டு சாவ போறேன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கு போட்டுன்னு யார் சாவாங்க? யோசேப்பு இதுல இல்லை. ஆனா நான் பார்த்த ஒரு காரியம், 2 பேர் கைதிங்க. அவங்க வந்து ராஜாக்கு முன்பாக ரசம், திராட்சை ரசத்தை கொடுக்குறவங்க, பிரெட்டை கொடுக்குறவங்க, அதுமாரி ஒரு அரசாங்கத்தில் நல்ல பதிவில் இருந்தாங்க. ஆனாலும் யோசேப்பை உள்ளே போனோன்னையும் அடிக்கிறாங்க. போர்த்திபா மனைவி மேலே நீ எப்படி கையை வைப்ப? அல்லேலூயா சொல்லுங்க. நான் கையை வைக்கலன்றான். நீ கையை வச்சிடான்னு அடிக்கிறான். அதில் ஒருத்தன் அச்சம் பத்தியா, அவனை தான் தூக்கில் போடுற. இந்த கடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிடு, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிடு கேட்குறாரு. ஆனால் இந்த ஐயா வெளியே ரிலீஸ் ஆன உடனேயும் போயிட்டாரு. ஆண்டவர் அவர் உயர்த்திட்டாரு. சிஎம் பக்கத்தில் போய் நின்ட்டாரு. அம்மன் சொல்லுங்க. சிஎம் பக்கத்தில் நின்னோடனே அவன் என்ன பண்ணுறான்? மறந்துட்டான். அதுதான் இங்கே சொல்லுது. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்துட்டான். ஆனா கர்த்தர் மறக்கல. தெரியுமா? உங்களை கர்த்தர் மறக்கல. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மறக்கல. யோசேப்பு மேல வைத்த தழுவ இந்த மாசத்துல உங்க மேல வைப்ப. சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க. யோசேப்பு மேல வைத்த தழுவ உங்க மேல வைப்பாரு. ஆமா, துக்க முகமா இருக்காத, சிரி. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம் பண்ணுங்க. அப்போ முதல்ல, அப்போ குடும்பத்தில் யார் மறந்தாலும், குடும்பத்தில் யார் நம்மளை கவனிக்காத போனாலும், வேலையில் மறந்துட்டு இருக்கலாம், நீங்கள் யார் யாருக்கு உதவி பண்ணீங்களோ அவங்க உங்களை மறந்துட்டு இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க உங்களை மறந்துட்டு இருக்கலாம். அதுக்கு வந்து வாழ்வு பாரு, அது கல்யாணம் ஆகாத போது இருந்த இந்த மாதிரி ஆகுது. ஐயோ ஐயோ, புருஷன் வந்தான், பின்ன புருஷன் வந்து தான் மாற்றுவான், அண்ணனை மாற்றுவான். இது அந்த பழமும் இருந்துனே இருக்குது. ஆமென் சொல். கர்த்தர் நல்லவர். உங்களை உண்மையாக யோசேப்புடைய தலையை உயர்த்தின தேவன் இங்கே வந்துக்கிறார். உங்களுக்கு தழுவு வரும். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, ஜெயிலில் இருந்த யோசேப்பை வெளியே கொண்டு வந்து தேவன் அவர் தலையை உயர்த்தினாராம்.
ஆதியாக 41:39 சொல்லப்பட்டுக்குது. பின்பு பார்வன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை உனக்கு வெளிப்படுத்தினபடினால் உன்னை தவிர விவேகமும் இல்லை, நீ என் அரண்மனையில் அதிகாரியா இருப்பான்னாரு. யோசேப்பை கொண்டு போயிட்டு யார் முன்னால் நிறுத்திட்டாரு? பார்வன் முன்னால் நிறுத்திட்டாரு. உங்களை கூட கர்த்தர் அப்படி உயர்த்த போறாரு. நீங்க சொல்லுங்க. இப்போ சில பேர் கவலை, துக்கம், துயரம் எதில் தெரியுமா? நான் எல்லாரையும் நல்லா பார்த்தேன், நான் பலனா இருக்கும் போது எவ்வளோ பேரை பார்த்தேன், நான் பார்க்காததெல்லாம் யாரையும் இல்லை, இன்னைக்கு நான் இப்படி ஆயிட்டேன், என்னை கவனிக்கிறதுக்கு ஒருத்தர். சிரிக்கிறீங்க. இதுல சில பேர் சீன் காட்டுறவங்க இருக்கலாம். நீ மனுஷனை பார்க்காத, உன் தேவனை பாரு. நீ ஏன் தெரியுமா இன்னைக்கு ரொம்ப துக்கத்தில், துயரத்தில், மனக்கவலையில் நீ எப்பவுமே ஏன் தெரியுமாக்கிற? நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணதான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த பலனை தேவன் உனக்கு தருவார். நீ அவர் வார்த்தையை பேசு. யோசேப்பை மறந்துட்டாங்க, ஆனால் யோசேப்பை கர்த்தர் மறக்கல. எவன் மறந்தானோ அவன் யோசேப்புடைய காலில் விழத்தக்கதான உயர்வை கர்த்தர் கொடுத்தாரு. உங்களுக்கு கூட அந்த உயர்வை கர்த்தர் தருவார். ஆதியாக 42 சொல்லப்பட்டுக்குது, எவன் யோசேப்பை மறந்து வெறுத்து விட்டானோ அவன்லாம் யோசேப்பு காலுக்கு முன்னால் விழுந்துட்டு, தம்பின்னா தெரியல, எங்கள் தேசமெல்லாம் பஞ்சத்தில் இருக்குது, எதுனா கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டானா. ஆமன் சொல்லுங்க. உங்கள் தலையை கூட கர்த்தர் அப்படி உயர்த்த போறார். பாருங்க, கொஞ்சம் காலை கையை இப்படி காட்டுமா, இப்படிலாம் காட்டாத, ஓட்டு காட்டுற மாதிரி இப்படின்னு. நம் உண்மையாக தான் இது விசுவாசிங்க. நீங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு. யார் யார் வீடு இல்லாதக்கிறீங்களோ உங்களுக்கு கர்த்தர் வீடு வாங்கி தருவார். நீங்கள் பயப்படாதீங்க. இந்த மாதம் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. நான் மனதார உங்களை வாழ்த்துறேன். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை உறுதிப்படுத்தும் போது தான் செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்படி காட்டுங்க. ரெடி. ஐஸ்வர்ய கனமோ உமால வாரும் மேன்மை படுத்தவும் பல
உயர்த்துறத நான் முடிக்கிறேன். ரெண்டாவது நம்ம தாவீதை பார்க்குறோம். ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் சோத்திரம் 1 வாசிங்க. ம் 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 ம். ஆமென். யோனாத்தானு கேட்ட தாவீது கேட்குறாரு, நான் என்னத்தை தப்பு பண்ண? ஆமென். பெரிய கோலியாத்தை நம்ம தேசத்துக்கும் நம்ம அரசாங்கத்துக்கும் விரோதமாக வந்தவனை நான் வெட்டி போட்டேன்னு, நான் நல்லது தானே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் யோனாத்தானு பாருங்கள், நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம எந்த அளவுக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிறோமோ, உயிர்களுக்காக ஜெபிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்ம பிள்ளைகளுக்கு தயவு செய்வார். அல்லேலூயா. இப்போ எத்தனையோ உயிர் தமிழ்நாட்டில் போச்சு. ஆமென். யார் யார் அதுக்காக ஜெபம் பண்ணீங்க? அல்லேலூயா. 41 பேர் தமிழ்நாட்டில் இறந்து போயிட்டாங்க. ஆமென். இப்போ நேற்றுலேருந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். எல்லா கட்சி தலைவர்களும் எங்கே இனிமேல் பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ கூட பீகாரில் தேர்தல் நடக்க போகுது அடுத்த மாதம். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ உயிர் போன உடனே பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க தான் நம்ம என்ன பண்ணோம்? அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக அழுவணும். அந்த 41 பேர் அன்றைக்கி அந்த இறப்பை பார்க்கும்போது சனிக்கிழமை நைட்லேருந்து வெடிகாலம் வரைக்கும் எனக்கு தூக்கமாக இல்லை, ஒரே அழ. அல்லேலூயா. எங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களே, இவ்வளோ குழந்தைங்க இறந்து போயிட்டாங்களே. இப்போ உலகத்தார் அதை நடத்தினவங்களையும் ஆட்சியில் இருக்கிறவங்களையும் இதை பற்றி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அதுமாரி பேச வேணாம். நாங்கள் தேவனிடத்தில் பேசுவோம். எங்கள் தேவன் எங்கள் மக்களை காப்பாற்றுவாங்க. அப்போ பாருங்கள், யோனாத்தானுடைய அப்பா சவுல் தாவீதை கொலை பண்ணுறதுக்கு அந்த 19ஆம் அதிகாரத்தில் வீட்டுக்கு போகிறாங்க. போலீஸ்காரங்களாம் சேர்ந்து படுத்துனுக்கிறாரு. அல்லேலூயா. சொந்த மாமனாரே வீடை பூந்து போலீஸ்காரங்களை அனுப்பி அவரை பிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் தன்னுடைய மனைவி ஜன்னலில் புடவையை கட்டி கீழே அனுப்பிடுறாங்க, தப்பிக்கப்பட்டுறாங்க. ஆனால் இப்போ நல்ல விருந்தை கொடுத்து தாவீதை கொலை பண்ணுன்றது சவுலுடைய எண்ணமாக இருந்தது. இப்போ அவன் கேட்குறான், யோனாத்தான் சொல்கிறாரு, எங்கள் அப்பா என்னை தவிர எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்காத செய்ய மாட்டார். அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், 3 நாள் நான் உங்கள் கூட இல்லாதக்கிறேன். கேட்டால் எங்கள் ஊருக்கு போய்க்கிறேன்னு சொல்லுங்க, அச்சர பக்கம் போய்க்கிறேன், எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் தாவீது அச்சரம் பக்கம் போகல, அங்கே தாங்கிறாரு. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த வசனம் சொல்லுது, சோத்திரம் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் அந்த அதிகாரத்தில் 41 வாசிங்க. ம் 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 ம். இருங்க அதுலேயே 29 வாசிங்க. 30 ம் ம் ம்
ம் நீயானாலும் ம் உன் ராஜ்யபாரமானாலும் ம் நிலைப்படுவதில்லை. ம் இப்பொழுது ம் அவனை அழைப்பித்து ம் என்னிடத்தில் கொண்டு வா, ம் அவன் சாக வேண்டும் என்றான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தன்னுடைய அப்பா தன்னுடைய மகன் கடை சொல்றாரு. ஆனா யோனாத்தான் தான் தாவீதுடைய உயிரை காப்பாத்துறாரு. அப்ப நம்ம கூட உண்மையாவே யாரையும் இறந்து போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அது அசால்ட்டா ஏனோ தானே நினைக்க கூடாது. அதே அதிகாரத்தில் நீங்க பாருங்க, யோனாத்தான் கேட்குறாரு, நான் உன் உயிரை காப்பாற்றி குத்தனா என் குடும்பத்துக்கு நீ தயவு செய்வேன்னு கேட்குறாரு. அல்லேலூயா. யோனாத்தானுக்கு தெரியும் தாவீதை தேவன் உயர்த்த போறாருன்னு. ஆமென். உங்களை கூட கர்த்தர் உயர்த்துவார், உங்களை கூட தயவு செய்வார். நீங்கள் அதை வாசிங்க. அந்த அதிகாரத்தில் 15 கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ம் ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு ம் வேறறுக்கும்போது ம் நீர் என்றைக்கும் உமது தயவை நீ என்றைக்கும் உம்முடைய தயவை என் வீட்டை விட்டு அகன்று விடாமல், உங்க வீட்டை விட்டு கூட கர்த்தருடைய தயவு அகன்று போகாது. உங்க வீட்டுக்கு தயவு வரும். அப்போ உண்மையாவே நம்ம தேசத்தில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் எந்த பகுதியில் இது மாதிரி மரணங்கள் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷால் நெருக்கடியில் யாரும் மெதிப்பட்டு போகக்கூடாது. பைபிளில் இருக்குது இது. ஆமென் சொல்லுங்க. 2 ராஜாக்கள்ல எழுதப்பட்டுக்குது. 7ஆம் அதிகாரத்தில் ஜனம் நெருக்கத்தில் ஒருத்தர் மெதிச்சு போட்டுறாங்கன்னு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம உண்மையாகவே என்ன பண்ணோம்? தமிழ்நாடு அரசாங்கத்துக்காக ஜெபிக்கணும். ஆமென். ஜெபிக்கணுமா ஜெபிக்க கூடாதா சொல்லுங்களேன். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஜெபிக்கணும், ஆள்ற முதலமைச்சருக்கு ஜெபிக்கணும், ஆள்ற பிரதமருக்கு ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ஜெபம் இல்லை. நான் சொல்லுவேன், அந்த இடத்துல நடந்த காரியம் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக சேர்ந்து சரியான ஜபங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக சரியாக பண்ணாததுனால தான் இது ஆயிருக்குது. ஜபம் பண்ணா ஆமென் சொல்லுங்களேன், ஜனங்களுக்கு அந்த உணர்வை கர்த்தர் தருவார். நான் பார்த்தேன், அந்த பஸ்ஸை பார்த்தேன். பஸ்ஸுக்கு பின்னால் 2 பைக் போகுது. இப்படி ஒருத்தர் போகிறாரு. போயிட்டு அந்த வண்டி ஃப்ரண்ட்டை ரோட்டை பார்க்கல, அந்த பஸ் இப்படி காட்டுறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி விழுறாங்க. அவங்க என்னதான் ஆனாங்கன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். போக்குவரத்துக்கு நம்ம ஜெபிக்கணும், மக்கள் கூடுற இடத்துக்கு நம்ம ஜெபிக்கணும். நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்தில் இதே மாதிரி ஒரு நெருக்கம், ஜனங்க கூட்டம் அதிகமாக பீச்சில் காணப்பட்டது தான். கர்த்தர் தான் அதை தடுத்தார். இங்கே இருக்கிறவங்க கூட அதில் சில பேர் அன்னைக்கு போய்க்கிறாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற ரொம்ப பேர் இருக்கிறாங்க இங்கே. ஆமென் சொல்லுங்க. இன்னும் குழந்தைங்களா தான் இருக்குதுங்க. அதுங்க நம்ம மைக்கு பிடிக்கும் போது என்ன நினைப்போம், இவங்க தான் வந்து பரலோகத்திலேருந்து வந்த தூதன் மாதிரி தெரியும். ஆனால் அது குழந்தை. இன்னைக்கு எங்கன்னா கொஞ்சம் எதனா பிளேன் வந்து பறக்கிற மாதிரி வந்து பீச் அண்ணன் நின்னா போதும், அந்த குழந்தை ஓடுறோம். இந்த மாதிரி இங்கே இருக்குது இப்போ பொம்மை, இதெல்லாம் கூட வந்து ஜபம் பண்ணி பெருசானா போதும். தவறு. அப்போ என்னன்னா நம்ம பாருங்க, யோனாத்தானு தாவீது உயிரை காப்பாத்தினாரு. நீங்கள் புள்ளாத போய் பார்த்துங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் போனீங்கன்னா 1-2 நாளாகும். 4ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 4 வாசிங்க. 2 சாமுவேல் 4 வாசிங்க. சவுலின் குமாரன் ம் யோனத்தானுக்கு ம் 2 காலம் உடனான ஒரு குமாரன் இருந்தான். ம் சவுலும் யோனாத்தானும் மனித செய்தி இஸ்ரவேலிலிருந்து வரும்போது ம் அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். ம் அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எவ்வளோ? யோனாத்தான் பையனுக்கு என்ன வயசு? 5 வயசாக இருக்கும்போது இதுமாரி தான் சண்டை, ஒரு பெரிய போர் நடக்குது. அதில் இந்த பையனை தூக்கின்னு போகும்போது, தூக்கின்னு போனவர் கீழே விழுந்த உடனே பையனை போட்டார். 2 கால் உடஞ்சி போச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு கூட கால் உடஞ்சிக்குதுல்ல, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார்.
நான் சொல்கிறேன், கால் உடையும் போது கத்தர் காலை பற்றி பேசுனாரு, இப்போ கால் நல்லாவும் போது காலை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அந்த கால் எங்கே போகுதுன்னு தான் தெரியல. அது நல்லா இருக்கிற இடத்துல போனால் அந்த கால் பாதுகாக்கப்படும். கெட்ட இடத்துல போய் நின்று அந்த காலை கத்தர் என்ன பண்ணுவார், அப்படியே தான் வைப்பார். இப்படியே தான். ஏன் பண்ணுறாரு அவருன்னா? அது மாதிரி ஆள நான் சொல்லுவேன், இப்பயோ அந்த காலில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்ற அவர் வல்லவராகிறார். அவர் உயிர் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. நம்ம அந்த காலை ஆண்டவர் விரும்புகிற இடத்துல நிறுத்தாத போறதுனால்தான் அவருடைய தழுவை நம்ம என்ன பண்ண முடியல, பெற முடியல. பாருங்க, அந்த யோனாத்தானு தாவீதுக்கு தயவு செய்தாரு. அந்த தழுவு யோனாத்தானுடைய வீட்டுக்கு போச்சான். உங்க வீட்டுக்கு கூட இன்னைக்கு தழுவு வரப்போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு தழுவு வரப்போகுது. 2 காலு உடஞ்சி போச்சு. என்ன பேரு அவர் பேரு? என்ன பேரு? மேவி போஸ். இப்போ பார்ப்போம் தயவு எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். 1-2 சாமுவேலு 2 சாமுவேலு 9:1 வாசிங்க. 9:1. யோனாத்தான் நிமித்தம் என்னால தயவு பெறவன் ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அது யோனாத்தான் செய்தத தேவன் என்ன பண்ணல, தாவீத மறக்க செய்ய வைக்கல. அப்ப நீங்க செய்யறதெல்லாம் கத்தர் மறந்து. இப்போ எவ்வளவு பேருக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க சொல்லுங்க? நீங்க நைட்ல அழுவுறத பார்த்தா அப்படி அழுவுறீங்க. தேசத்துக்காக, முதலமைச்சருக்காக அழுவுறீங்க, பிரதமருக்காக அழுவுறீங்க, எம்எல்ஏக்காக அழுவுறீங்க, எம்பிக்காக அழுவுறீங்க. சில பேர் கண்ணில் தண்ணியே இல்லாத வத்திட்டுக்குது. ஒரு அழிலே சொல்லுங்க. உங்க பெருமூச்சை கத்தர் கேட்டுங்கிற. அப்ப நல்லா தெரிஞ்சிங்க, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக அவங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தா கூட ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க. ஆமென் சொல்லுங்க. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னெல்லாம் நம்ம அப்போஸ்தலர் சபை 24 மணி நேரம் சங்கிலி ஜபத்தில் சில ஜப குறிப்பு போட்டு இருக்கோம். நான் அங்கே போவேன். அமெரிக்காவுக்கு போகிறனோ இல்லையோ அந்த ஜபத்தில் போய் அமெரிக்காவில் கையை வச்ச போன மாதிரி ஆகிடும். சிங்கப்பூரில் கையை வச்சா சிங்கப்பூருக்கு நான் எனக்கு ஒரு இது, சிங்கப்பூரை தொடுங்க, சிங்கப்பூரை தொடுங்க. துபாயை போய் கையை வச்சா துபாய்க்கே போயிட்டேன். அதே போல் தமிழ்நாடு, இந்தியா, அந்த ஆக்ராலாம் அங்கே இருக்குது. அந்த மேப்பில் இருக்கும். ஆக்ரா இருக்கும். ஷார்ஜ் மகானா? ஆமாம். அந்த அம்மாக்காக, அவர் லவருக்காக ஒரு இடமா கட்டிக்கிறார். அந்த இடத்த தொடுறது போயிட்டேன். அப்படியே இந்தியா கேட்ட தொடுறது, இந்தியா கேட்ட போய் நின்ட்டேன் அப்படின்றது. அதுக்குன்னா ஜபம். இந்தியா கேட்டில் இருக்கிறேன், டெல்லியில் இருக்கிறவங்களாம் தொடணும். நான் எப்படி ஜெபிச்சேனோ அந்த பகுதியிலலாம் கத்தர் என்னை கொண்டு போனார். தெரியுமா? நான் எது அதுக்காக ஜெபிச்சேனோ அந்த பகுதியில் கத்தர். இப்போ கூட நான் ஜெபிக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற உலக நாட்டுக்காக ஜெபிக்கிறேன். இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. காசா பட்டணத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். காசா பட்டணத்தில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு நிறைய உயிர் போகுது. பாவம், சாப்பாடு இல்லை. அந்த செய்தி பார்க்கும்போது அழ வருது. சாப்பாட்டுக்கு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வண்டி போகும்போது அந்த வண்டியில் ஆகாரத்தை கொண்டு போகிறாங்க. அப்படி பிடிச்சு வலிச்சு எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாக நம்ம ஜெபிக்கணும். உண்மையாக ஜெபிக்கணும். காசாப்பட்டினம் இப்போ இஸ்ரேல், அமெரிக்காவில் இருக்கிற பிரதமர் இப்போ கிருபையா அந்த இடத்துக்கு ஒரு சமாதானத்தை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அது நிலைக்கணும். அது நிலைக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்மளையே தான் நம்ம பார்த்துருக்கிறோம். சில பேர் வெளியே கொஞ்சம் பாருங்க, அப்போதான் உங்க வீடு தேடி தழு வரும். உங்களையே நீங்க பார்க்கறதுனால தான் நீங்க இருந்த நிலைமையிலேயே வாயிறீங்க. வாடா விட்டுருங்க. வெளியே வாங்க, கொஞ்சம் வெளியே வாங்க.
நீ காலையில் கூட இந்த கரூரில் நடந்த நிகழ்ச்சி என்னை அதிகமாக ரொம்ப தாக்கிச்சு. தமிழ்நாடுன்னா பொதுன்னு தெரியல. அல்லேலூயா. உதவி பண்றவங்க வந்து இன்னைக்கு எதிரியா மாறுறாங்க. உதவி பண்றவங்க எதிரியா மாறுறாங்க. ஒளிரவங்க நல்லவங்க. கர்த்தர் அரசாங்கத்தை பாதுகாப்பார். அரசாங்கம் பாதுகாக்கப்படும். நல்லது செய்யறவங்களை கர்த்தர் விட மாட்டாரு. அவங்க வீட்டுல தழுவி அப்பமா இருக்கும். உண்மையா நம்ம அவங்கவுங்க நம்மளை பத்தியே தான் யோசிக்கிறோம். தயவு செய்து விட்டுருங்க. உங்களுக்கு தழுவு வரும். நீங்க மற்றவங்களுக்காக கதறி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் சொல்லுவேன், விசுவாசியா இருக்கும் போது அதிக ஜபத்தில் உட்காருவேன். நான் எங்க தலைமை போதகர் வந்து உண்மையா பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா எங்களுக்கு ஜபத்தை தான் நிறைய கற்றுக் கொடுத்தாரு. நீ ஜபம் பண்ணுன்னு வாங்க. அல்லேலூயா. அவர் இங்க இல்லை, ஆனா அவருடைய ஜபஜீவியம் தான் நான் சொல்லுவேன். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ண மாட்டோம்? தமிழ்நாட்டில், சென்னையில், நம்ம இந்தியாவில், உலகத்து நாட்டில் வர காரியங்களை எல்லாம் இப்போ கிருபையா நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்குற அளவுக்கு கர்த்தர் வாசலை திறந்துட்டாரு. அதை பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது, அதுக்காக ஜெபிக்கிறவங்களா நம்ம மாறணும். பட்டணத்தை கர்த்தர் மாற்றணும். ஆமன் சொல்லுங்க. இப்போ பாருங்க, யோனாத்தானு தாவீது உயிரை காப்பாத்துனதுனால அவங்க வீட்டுக்கு யோனாத்தானு இல்லை, ஆனால் யோனாத்தானுடைய மகனுக்கு அந்த தழுவை கர்த்தர் அனுப்புனாரு. ஆமன் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு தழுவு வரப்போகுது. நீங்க மற்றவங்களுக்காக கொஞ்சம் கதறி ஜெபிங்க, மற்றவங்களுக்காக கொஞ்சம் அலறுங்க, அழுவுங்க. ஆமன் சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியானம் காலையில் வெடிகால வரைக்கும் எனக்கு இந்த கரூருடைய பிரச்சனை தான் என்னுடைய டாட்டில் என்னை தலைவலியே எனக்கு கொடுத்துச்சு. கர்த்தர் அதை மாற்றணும். தமிழ்நாடை பாதுகாக்கணும். தமிழ்நாட்டில் சமாதானம் இருக்கணும். சமாதானம் தமிழ்நாட்டில் வரணும். சமாதானத்தை கெடுக்கிற எந்த தீய சத்தியத்தை தேவ அக்னியால் எரிக்கணும். அதை எரிச்சுன்னு கர்த்தர் அந்த அக்னியின் தேவ அக்னியால் ரீபாலா ரபாலா ரீகபா. எங்க தமிழ்நாடு மக்களை தேவன் பாதுகாக்கணும். தமிழ்நாடு மக்களுக்குள்ள சமாதானம் இருக்கணும். கலவரங்களை கொண்டு வர காரியங்களை முற்றிலும் கர்த்தர் வேரோடு அதை எரிக்கணும். இதுல யாரு நல்லவங்க கெட்டவங்கன்றத உண்மையாவே அரசாங்கத்துக்கு கர்த்தர் சீக்கிரம் கொண்டு வருவாங்க. அப்போ உயிரை காப்பாற்றணும். நீங்க பாருங்க, அந்த 9ல் நான் முடிக்க போறேன். அந்த அதிகாரத்தில் கீழே பாருங்க 4 அதுலயே 6 வாசிங்க. முகங்குப்புற விழுந்து தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாத, இந்த மாசத்துல உனக்கு எதுவும் இல்லை, நீ பயப்படாத, உன் வீடை தேடி ஒரு தழுவு வரப்போகுது. உன் தகப்பனாகி யோனாத்தான் நிமித்தம் நிச்சயமா உனக்கு தயவு செய்து அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 9 மாசத்துல எதை எதை நீங்க இழந்தீங்களோ இந்த நாள்ல இருந்து கர்த்தர் அதை உங்களுக்கு திருப்பி தரப்போறாரு. சுகத்தை திருப்பி தருவாரு, பொருளாதாரத்தை திருப்பி தருவாரு, சமாதானத்தை திருப்பி தருவாரு, சரீர பிரகாரத்தில் சுகத்தை அவர் திருப்பி தருவாரு, சந்தோஷம் மகிழ்ச்சி அவர் திருப்பி தருவாரு. நான் ஒண்ணு நம்ம பண்ணணும். நம்ம யோனாத்தானா மாறணும். அப்ப கொலைவெறிக்காரனா இருந்தான், பையன் உயிர்களை காப்பாத்துறவனா இருந்தான். அப்ப மந்திர சூனியக்காரர்கிட்ட போனான், ஆனா யோனாத்தானும் அந்த தாவீதை காப்பாத்துறவன காணப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமா, ஃபர்ஸ்ட் தாவீது யோசேப்புக்கு தேவன் தயவு செய்தார். 2வது யோனாத்தான் பையனுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நான் முடிக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் பார்த்து முடிக்கிறேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தில் 3 வாசிங்க.
ம் 5 வாசிங்க. தாவீது 10 வாலிபரை அழைத்து, ம் நீங்கள் கர்மேலுக்கு போய் ம் நாபாலிடத்தில் சென்று ம் என் பேரைச் சொல்லி ம் அவன் சுகசெய்தியை விசாரித்து ம் அவனை நோக்கி, ம் நீர் வாழ்க, நீ வாழ்க, உமக்கு சமாதானம், உமக்கு சமாதானமோ, உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும், ம் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் ம் சமாதானமும் உண்டாவதாக என்று ம் அவனை வாழ்த்தி, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நீ வாழ்க, உன் வீட்டுக்கு சமாதானம், உன் வீட்டில் இருக்கிற பொருளுக்கு சமாதானம், உன் வண்டிக்கு சமாதானம், உன் ஆட்டோவுக்கு சமாதானம், உன் காருக்கு சமாதானம், உன் இளநீருக்கு சமாதானம். நீ எது அதை பண்றிய, இனி ரிப்பேர் வர போறது இல்லை. விசுவாசிக்கிறியா? இன்னைக்கு கத்தர் அந்த ரிப்பேர்லாம் மாத்துறாரு, எல்லாம் மாறுது, இன்ஜின்லாம் மாத்திடுறாரு. போ, அவரால் முடியும். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, 3 சமாதானத்தை கூறி தாவீது அனுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இப்போ இந்த இடத்துலேருந்து கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? மனதார தேவனுக்கு கொடுக்குறவங்களா காணப்படணும். ஆமென். ஆனால் இந்த ஃபேமிலி அப்படி இல்லை. 7 வாசிங்க. ம் ஆடுகளை ம் மயிர் கத்தரிக்கிறவர்கள் ம் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ம் உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். ம் அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் ம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களை நாங்கள் வருத்தப்படுத்தவும் இல்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை கூட கர்த்தர் இந்த 9 மாதம் வருத்தப்படுத்தாத நடத்தியிருப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்துல நீங்க வந்தோம். அப்புறம் உங்க பொருள் ஒன்றும் காணலை. ம் உம்முடைய வேலைக்காரரை கேளும். உம்முடைய வேலைக்காரனை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவாங்க. ஆதலால் ம் இந்த வாலிபருக்கு ம் கண்களிலே தயை கிடைக்கும். உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். நல்ல நாள் வந்தது. இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? நல்ல நாள் வந்தது அப்படின்னு சொல்றாரு. தாவீது 10 பேரை அனுப்புறாரு. ஆமென். ம் நம்முடைய கைக்கு உதவுவதே உம்முடைய கைக்கு உதவுது நம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய ஊழியக்காரருக்கு நம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி ம் வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க. உன் கையில இருந்து தாராளமா தா. இது வரைக்கும் 9 மாசம் கர்த்தர் என்ன பண்ணாரு? உன்னை நல்லா நடத்தினாரு நாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆள் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க கீழே. தாவீதின் வாலிபர் போய் ம் இந்த வார்த்தைகளை எல்லாம் ம் தாவீதின் நாமத்தினாலே ம் நாபாலிடத்தில் சொல்லி ம் பின்னொன்று பேசாதிருந்தார்கள். ம் நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு ம் பிரதியுத்தரமாக, ம் தாவீது என்பவன் யார்? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? ம் தங்கள் எஜமான்களை விட்டு ம் ஓடிப்போகிற வேலைக்காரர் ம் இந்நாளில் அநேகர் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்றான், யாரால யார் கஷ்டப்பட்டது? அப்போ 3வது நம்மளுக்கு ஆண்டவர் தர தழுவ தாவீதை போல கடவுளுடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும். ஆமென் சொல்லுங்க. அந்த நாபால் ஒரு குடிக்கார ஆளு, அவன் நிறைய குடிக்கார பைத்தியக்காரன்றா, பொண்டாட்டி பைத்தியம் பிடிச்சவன்றா. அவன் பேர் எப்படி? அவன் அது மாதிரி பைத்தியக்காரன்றா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம கடவுள் தான் நம்ம வாழ்க்கைக்கு இந்த 9 மாதம் என்ன பண்ணியிருப்பாரு? எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை நடத்தியிருப்பாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? யார் தந்தாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏருக்கு மாற பேசக்கூடாது. இது வரைக்கும் கர்த்தர் தான் எனக்கு தயவு செய்தாரு, இனிமேலும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பேசணும். ஆனால் இங்கே பேசலை. மனைவி அது மாதிரி இருந்தது, புருஷன் பேசலை. இப்போ பாருங்க கீழே வாசிங்க, அதே அதிகாரத்தில் 14. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் ம் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலை நோக்கி, ம் இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தியை விசாரிக்க ம் தாவீது வனாந்திரத்திலே ஆட்களை அனுப்பி ம் அவர்கள் பேரில் அவர் சீறினார். ம் அந்த மனுஷரும் ம் எங்களுக்கு மிகவும் பேரில் சீருது. இப்போ சில பேர் சீருவாங்க. ஆமென். தசனபாவம் போடும்போது சீருவாங்க, காணிக்கு போடும்போது சீருவாங்க. ஏன் நீ கொடுத்துனாக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. நம்ம கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு தரோம். அப்புறம் அந்த மனுஷரும் ம் எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார். ம் நாங்கள் வெளியிலே இருக்கும் நாங்கள் வெளியே இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடனமாடி
அவர்கள் என்னை வருத்தப்படுத்துவதும் இல்லை. எங்க பொருள் ஒன்றும் காணாத போனதும் இல்லை. ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் என்னை சுற்றி மதிலாய் இருந்தார்கள். ஆமென். நம்மள கூட இரவும் பகலும் மதிலா கத்த நம்மளுக்கு இந்த 9 மாசம் இருந்திருப்பாரா? இருந்திருக்க மாட்டாரா? 9 மாசம் கத்த நம்மளுக்கு அக்னி மதிலா இருந்திருப்பாரு. ஆனா நாபால் எதிர்த்து பேசினான். ஆனா அபிகாலோ இப்போ அவங்க வேலைக்காரெல்லாம் சொல்றாங்க, இவங்க மட்டும் நம்ம கூட இல்லாத இருந்தா இவ்வளோ நன்மையை நம்ம பெற்று இருக்க முடியாது, இவ்வளோ தயவு நம்ம பெற்று இருக்க முடியாது. அல்லேலூயா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்களுடைய மனைவி அந்த அவன் புருஷன் பைத்தியம், ஆனால் பொண்டாட்டி புத்திசாலி. ஆமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே யாரும் பைத்தியம் இல்லை புருஷன், நீங்கள் கோச்சிக்கு பாருங்க, நீங்களாம் புத்திசாலி தான். இவர் என்கிட்ட வராருன்னு நீங்கள் எல்லாரும் புத்திசாலி தான். அப்போ இந்த பைபிள் சொல்லுது, அவர் சொல்கிறா தாவீது கிட்ட போய், அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் பேர் எப்படிக்குதோ அது மாதிரி அவங்கிறான். அம்மன் சொல்லுங்க. நீங்கள் கேட்குற நேரத்தில் நான் இல்லை, நான் இருந்திருந்தா அவன் எதிர்க்க சொல்லியிருப்பேன், உங்களால் தான் கர்த்தர் எனக்கு எல்லாமே கொடுத்தாருன்னு சொல்லியிருப்பேன். சொல்லி இப்போ ராஜா 400 பேரோட அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, காப்பாத்தினது வீணா போச்சுன்னுக்குது. 20:42 வாசிங்க. 21. வீணாகவே காப்பாத்தினேன். ஆமென். தாவீது சொல்றார், வீணா காப்பாத்தினேன்னு. அப்ப நம்ம கர்த்தர் நம்மளை பார்த்து வீணா காப்பாத்தணும்னு சொல்லக்கூடாது. நம்ம எது தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டாலும் அது என்ன பண்ணோம், தேவனுக்குன்னு நம்ம கொடுக்கிறவங்களா காணப்படணும். புரியுதா? இப்போ உங்களுக்கு ஜெபிக்கிறேன், 1 லட்சம் ரூபாய்க்கு ஜெபிக்கிறேன், 2 லட்சத்துக்கு ஜெபிக்கிறேன், 5 லட்சத்துக்கு ஜெபிக்கிறேன், 10 லட்சத்துக்கு ஜெபிக்கிறேன், 1 கோடி ரூபாய்க்கு ஜெபிக்க போறேன். 1 வாட்டி, 2 வாட்டி, 5 லட்சம், 10 லட்சம், 50,000, 25,000 ஏலம். அப்போ உண்மையாவே நான் சொல்றேன், உங்க மேல கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை வைப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். நாபால் அபிகால் ஆசீர்வதித்தவர், அந்த அபிகால் நாபாலுடைய குடும்பத்துக்குள்ள தழுவு அனுப்பின தேவன் உங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணுவாரு, தழுவு அனுப்புவாரு. ஆனா 2 பேரும் நீங்க புத்திசாலியா தான் என்ன பண்ண, கடவுளுக்கு முன்னால் நிக்கணும். ஒருத்தர் பைத்தியமா, ஒருத்தர் புத்திசாலியா இருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், நம்ம சபையில் அப்படி யாரும் இல்லை, 2 பேரும் புத்திசாலி தான். 2 பேரும் கடவுளுக்கு முன்னால் இந்த 1ஆம் தேதியான சேலரி வந்தா முதலாவது போய் சாமி கிட்ட படிச்சுட்டு, சாமி நீதான் கொடுத்த அப்படின்னு காட்டிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த கவரை பிரிச்சு அப்புறம் எல்லா வேலையும் செய்யறது நம்ம சபை தான். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. எங்க சபை எப்பவும் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் சாமிக்கு தான் காட்டும், அதுக்கப்புறம் தான் கடையில காட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் வாய் திறக்க மாட்டீங்களே. உண்மையா சொல்றேன், எவ்வளவு சேலரிகளை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்தாலும் நம்ம ஒன்று வச்சுக்கணும் பழக்க வழக்கம். முதல்ல சாமி கேட்ட, யார் யார் சாமி கேட்ட காட்டுவீங்க? இப்போ இன்னைக்குலேருந்து உங்களுக்கு ஜெபிக்க போறேன், சாமி கேட்ட காட்டுவீங்களா? சொல்லுங்க, காட்டுவீங்களா? பிரதர் காட்டுவியா? ஃபஸ்ட்டு ஒயின் ஷாப்புக்கு போய் ஒரு குவார்ட்ரு அடிச்சுட்டு, ஒரு குவார்ட்ரு வீட்டில் வாங்கி வச்சுக்கினேன். அதுக்கேற்ற ஊருக்கா, அதுக்கேற்ற வீட்டில் தர மாட்டாங்க சில பேர். ஆனால் இவர் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுவோம், ஓடிப்பார். ஏங்க நான் உன்னை பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்வாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவும் பாவம், பாப்பா என்ன பண்ணுறது, சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், சாப்பிட்டுன்னு வரோம் ஒரு நாள். அப்போ என்னன்னா, இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் என்ன பண்ண, உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் அப்படி பிரார்த்தனை பண்ணுவீங்களா? அபிகால் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அபிகால நாபால கர்த்தர் வாதத்தினால அவன் செத்துட்டான். ஆனா அபிகால தேவன் ராஜா
1 சாமுவேல் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 1:25-28 வாசிங்க. வீடு இல்லாதவங்களா கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு நிலையான வீட்டை கர்த்தர் தருவாரு, வீடு தருவாரு. ஆனா நீங்க கேட்கணும், எங்க கிடைக்கும்? ரெட் ஹில்ஸ் பக்கம் தான் நான் போனேன், அதெல்லாம் போக மாட்டேன். நீ ஜெபி, இங்க கிடைக்க போகுது. இந்த ஏரியாவில் இந்த 3 மாசத்துல ஒரு பெரிய சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாரு. எல்லாம் நம்ம ரெடி ஆயிட்டு ஒரு ரிப்பன் வெட்ட. ஆமே கிடைக்க என்ன சொல்றாங்க? என் ஆண்டவராகிய அவன் பேர் எப்படியோ இருக்குது. இப்ப கர்த்தர் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு யார் கொடுத்தாங்க, எப்ப கொடுத்தாங்கன்னு சொன்னா அது பைத்தியமா இல்லையா? சொல்லு, பைத்தியமா இல்லையா? நான் சொல்லுவேன், இந்த 10 மாசம் 9 மாசம் இந்த இடத்துல ஒரு குறையில்லாத கர்த்தர் நடத்தினார் தெரியுமா? இப்போ இங்க வடை டீ கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? இப்போ அந்த இடத்துல நடந்தது கூட என்னது, தண்ணி இல்லாததான் ஜனங்க மழக்கம் போட்டு விழுந்துக்கிறாங்க இல்லை? புரியுதா நான் சொல்றது? தண்ணி இல்லை, எதுவும் இல்லை, பாவம். இப்போ இந்த இடத்துல சில சோகம் மூஞ்சி நான் பார்க்குறேன். எனக்கு தெரியும் நல்லா, அது உள்ள கேர் ஆகுறதோ சுற்றுறதோ தலை சுற்றுறதோ அப்படி இப்படிலாம் எனக்கு அந்த கேர் இங்கே வருது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? பச்சை தண்ணி குத்த அமிச்சது குடிச்சிட்டு போயிடுமா? இப்போ வெளியே கிளாஸில் தண்ணிக்குது, எத்தனை வந்து அந்த அம்மாவுக்கு தரேன். இந்த அம்மா ரொம்ப கேர் ஆகுதுமா, உனக்கு சுற்றினே இருக்குது. வீட்டில் போய் திட்டம். இந்த பாஸ்டரு ஒரு காப்பியை கொடுத்து அனுப்புவாருன்னு பார்த்தா பச்சை தண்ணிமா ஜபம் பண்ணி தராருமா அந்த ஆளு. அவனுக்கு பைத்தியமாண்ணா சொல்லமா சொல்லாதா? இப்போ நாங்கள் உங்களை எப்படி பார்க்குறோம்? கருத்தாக பார்க்குறோம். இப்போ கூட சாமிநாதா, மேகநாதா, ஏழுமலை பிரதர், சுகுமார் பிரதர், இப்போ இனிமேட்டு பேரை சொல்லி தான் கூப்பிடுவோம். ஏன்னா இங்கே பேர் சொல்லாததுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுக்குது. ஏந்துன்னு கூட சொல்கிறேன், மேகநாதா ஏந்துரு. ஏந்து சொல்ல முடிக்கிறேன். 28 வாசிங்க, அதுதான் ஜெபம் பண்ணலாம். சொல்லுங்க, உங்களுக்கு நிலையான வீட்டை கர்த்தர் தருவாரு. என்கிட்ட காட்டின சிஸ்டர் பிரதர், நீங்க அப்படியே வாடகை கொடுத்துன்னு இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க கடவுளுக்கு கொடுக்கறத தாராளமா தாங்க தரணும். நீங்க அதில் நீங்க உங்க கையை தாராளமா கொடுக்கறதுக்கு பாருங்க. கையை இப்படி மூடிக்காதீங்க, கையை தாருங்க. பாஸ்டர் சாம்சுந்தரம் சொல்லுவாரு, எனக்காக ஜெபிங்கப்பா, என் கையை அங்கே நான் வாங்கணும், இங்கே நான் கொடுக்கணும், அங்கே நான் வாங்கணும், இங்கே நான் கொடுக்கணும். நான் பார்த்துக்கிறேன் அவரை. அவர் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போகிற வரைக்கும் கர்த்தருடைய காரியத்தை அவ்வளோ செய்தாங்க. ஊழியம் இல்லாதவங்க கூட ஊழியக்காரன்னு சொல்லிட்டு ஏமாற்றி வாங்கிட்டு போவாங்க அவர் கேட்டா. அது மாதிரி ஆமே நான் சொல்றேன், என் ஆண்டவருக்கு நிலையான வீட்டை கர்த்தரே நிச்சயமா கட்டுவாராக. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு பொல்லாப்போ உனக்குள்ள காணப்படாது. ஜெபிக்கலாமா? இட்டுக்கு போறாருன்றாரு. எப்படி இருக்கும்? ஒரு கூட்டம் எலிசா மேல கோபத்தினால சொல்லுது, உங்க எஜமான பரலோகத்தில் தேவன் இட்டுக்கு போறாருன்னு உனக்கு தெரியுமான்னு. ஆனா எலிசா சொல்றாரு, எனக்கு தெரியும், கர்த்தர் என்னை உயர்த்த போறாரு, நீ சொன்னாரு. அப்போ இங்க பாருங்க, இப்போ நீங்க சபைக்கு வந்து போறீங்க. சில பேர் நானுவாங்க, அது இன்னத்த நல்லா இருக்குது அந்த அழகேஸ்வரி, சர்ச்சைக்கு போகுது புதுசா பொண்ணான்னு தெரியல, அழகேஸ்வரி அப்படி கேட்பாங்க. ஏன்? அப்ப நம்மளை வந்து நெக்கில் எடுக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம விதியை நினச்சின்னு வருவோம், அங்கே பெணாத்தோம். அது மாதிரி தான் அந்த எலிசாவை பார்த்து சொல்கிறாங்க, எலிசாவின் தேவன் எங்கன்னு. அவர் எலியா சொல்கிறாரு, நான் யோர்தான் போகிறேன், என் பின்னால் வராத,
நான் பெத்தல் போறேன் பின்னால வரேன், நான் எரிக்கோ போறேன் பின்னால வரேன். எலியாவை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு, எலிசாவையும் ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப எலிசா வீடு கீடெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. ஆனா இங்க போறேன்றாரு, இவர் ஆப் பண்றாரு. ஒரு பக்கம் கூட்டம் அவரை எங்க உங்க எஜமான் போற, இனிமே நீ அனாதி தான், உனக்கு யாரும் இல்லைன்றாங்க. நடத்துறவரே இருன்றாரு. அமன் சொல்லுங்க. ஆனா எலிசா விடல. எலிசாவின் தேவன், எலியாவின் தேவன் எங்க இருக்கிறாரு? எலியா தேவன் உன்கிட்ட வந்துடலாம், ஆனா நீ என்கிட்ட வரணும் அப்படின்றாரு. இன்னைக்கு கேப்பம்மா, புரியுது நான் சொல்றது? அவர் அந்த வார்த்தையை எப்படி பேசுறாருன்னா, நீ தெய்வன்றத என் கூட நிரூபி. கேப்பம்மா, இன்னைக்கு உங்க கூட இருக்கிற தெய்வம் யாருன்றது உங்க கிட்ட காட்டக்கூடாதா? அப்பதானே நீ ஆண்டவரோட நிற்க முடியும். சொல்லு. இல்லைன்னா நீ வந்த மாதிரியே தானே போனோம். சொல்லம்மா, கேப்பம்மா. எலியாவின் தேவன் அவர் கேட்கிற, எலிசா கேட்க, எலியாவின் தேவன் எங்க இருக்கிறாரு? உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சால்வை அந்த எலிசா மேல விழுது. இன்னைக்கு கூட பரலோகத்தில் இருக்கிற ஒரு தழுவு உங்க மேல கத்தர் வைப்பாரு. பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்க மேல வரப்போகுது. கேளுங்க கேளுங்க. கடலில்
விலகி ஓடினானே. பார்வன் முன்ன தேவன் அவனை உயர்த்தினாரே. பாவத்தை விட்டு விலகி ஓடினானே. யோசேப்பின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? தாவீதின் தேவன் எங்கே? தாவீதின் தேவன் எங்கே? கல்லை எடுத்தானே, கவுனில் போட்டானே. கல்லை எடுத்தானே, கோலியாத்தின் தலைய உடைச்சானே. கோலியாத்தின் தலைய உடைச்சானே. தாவீதின் தேவன் எங்கே? தாவீதின் ஆமென். ஜெபம் பண்ணலாமா? அம்சம் அப்பா அந்த நாபால் மறந்தாலும் நீங்க மறக்கல. யோனாத்தான் குடும்பத்தை நீங்க மறக்கல. கர்த்தாவே, உண்மையாவே இந்த 9 மாதங்கள் என்னென்ன காரியத்தை உங்ககிட்ட நாங்க கேட்டோமோ, இந்த 10வது மாசத்துல உண்மையாவே நீங்க எங்களுக்கு மறக்காத தயவு செய்ய போறீங்க. எங்க வீட்டுக்கு தயவு வர போகுது. நாங்க விசுவாசிக்கிறோம். உங்க வார்த்தையை நாங்க நம்புறோம். எங்களுக்கு தான் நீங்க எழுதியிருக்கிறீங்க. நாங்க அதை எடுத்து எங்களுக்குன்னு பேசும்போது கட்டாயமா எங்கள் தேவன் தருவாரு. இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் இதை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீ தயவ செய்யுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. சொல்லுவோமா? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தில். நாத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல